ஹாய் ஹலோ வெல்கம் டு ரவணா பவசா யூடியூப் சேனல். நான் உங்கள் சுபாஷ். நான் உங்கள் மணிகண்டன். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அம்பாளுக்கு மிகவும் பிடித்த மாங்காய் சாதம் செய்வது எப்படி என்று திருமதி காயத்ரி வெங்கட்ராமன் விளக்க இருக்காங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வணக்கம், நான் காயத்ரி வெங்கட்ராமன். வர வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு அம்பாளுக்கு மிகவும் பிடித்தமான மாங்காய் சாதம் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மாங்காய் சாதத்துக்கு 1 டம்ளர் சாதம் அதில் வச்சுருக்கேன். வெயிட் போட்டுருவோம். 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் சாதத்துக்கு. இப்போ மாங்காய் சாதத்துக்கு என்னென்ன வதக்கணுங்கிறத பார்க்கலாம். இப்போ சட்டி சூடாகட்டும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கணும். மாங்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: 1 கிளி மூக்கு மாங்காயை சீவி வச்சுருக்கேன், தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கேன். கொஞ்சம் வேர்க்கடலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, நல்லெண்ணெயில் தான் தாளித்து செஞ்சால் நல்லாயிருக்கும். மஞ்சப்பொடி, தேவையான உப்பு, பெருங்காயம், காரத்துக்கு 1 பச்சை மிளகா, 1 வரமிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. முதல்ல நம்ம வேர்க்கடலை வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டுள்ளோம். இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான், ஆனாலும் இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும்ட்டு லைட்டாக நான் வறுத்துக்கிறேன். ரோஸ்டாக எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடலாம். மாங்காய் சாதத்துக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கொஞ்சம் செவக்கட்டும். மிளகா, கார மிளகா எல்லாத்தையும் போட்டுடலாம். இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, பெருங்காயம். இப்போ மாங்காவையும் சேர்த்துடலாம். நம்ம தூக்கி வச்ச மாங்காவையும் அதில் சேர்த்துடலாம். மாங்காய் ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக அந்த ஈரப்பதம் போகிற மாதிரி இருந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். போடணும். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாதமும் ஆகிடுத்து பார்க்கலாம். சாதமும் ரெடி ஆகிடுது. சாதம் உதிர உதிராக இருக்குது. சாதத்தை பார போடலாம். வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம மாங்காய் வதக்கி வச்சோம்ல, அதையும் ஆட் பண்ணிப்போம். தேவையான அளவு உப்பு நீங்கள் மாங்காவோடு வதக்கும் போது சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சாத்தில் கலக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம் தான் அது, எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுவும் அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தமான மாங்காய் சாதம். கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடுவோம். நீங்களும் அம்பாளுக்கு மாங்காய் சாதம் நைவேத்தியம் பண்ணி அபிராமி அந்தாதி படித்து அம்பாளோட அனுகிரகத்தை பெறணும். ரெடி ஆகிடுது.
நீங்களும் இதேமாரி அம்பாளுக்கு மாங்காய் சாதம் நைவேத்தியம் பண்ணி அம்பாளோட அனுகிரகத்தை பெறவும்.